ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியோ இல்ல ஒரு இன்சிடென்ட் மாதிரியோ புத்தர் வந்து எப்பவுமே நிறைய சூழ்ந்து இருப்பாங்க, நிறைய டிவோட்டிஸ் அவங்க சூழ்ந்து இருப்பாங்க. அப்போ அதுல வந்து ஒருத்தர் கேட்டாராம், ஆம், நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டங்கள்லாம் வருது, சஃபரிங் ரொம்ப இருக்கு. அப்போ இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ புத்தர் அவங்களுக்கு வந்து பதில் சொன்னாராம். இப்போ ஒருத்தர் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே சாகுற மாதிரி ட்ரவுன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அது வந்து அவங்க தூக்கத்துல அப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தூக்கத்துல கனவா நடக்குது. அவர் வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி கத்தி கதறாரு, வெளியே வரணும்னு, அப்படியே அவர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கத்தி கதறாரு. ஆனா அவரால் அதுல முடியல. அந்த அந்த தூக்கத்துல அந்த கனவுலயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால வர முடியல. ஆனா தூக்கத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து நம்ம வந்து உண்மையை நம்ம புரிஞ்சுக்கல. எது உண்மை, எது ரியாலிட்டி அப்படின்னு புரியாம ஒரு அறியாமையினால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த அறியாமை தான் உண்மையாவே நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அடிப்படையான காரணம் வந்து அறியாமை அப்படிங்கிறது புத்தர் சொல்றார்.